guys, welcome to More Bubbly channel. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லைம் பண்ண போறோம். அதுக்கு நான் எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் புதுசா மூன் பப்ளிக்கு வந்திருக்கேன். என் பேர் வந்து ஜெய்ஸ்வந்த். ஒன்னொன்னா நான் வந்து புரிய வைக்கிறேன். இது வந்து நாங்க 3 கம் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து நாங்க முன்னாடியே 2 செஞ்சிருப்போம். இங்க பாருங்க, இது நல்லாவே வந்திருக்கு. நாங்க முன்னாடி செஞ்சது பாருங்க, அழகா வருங்க பாருங்க. அழகா ஸ்லைம் நாங்களே வீட்டில் மேக் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர், அப்புறம் உங்களுக்கு என்ன துணி லிக்விட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எங்ககிட்ட இது இருக்கிறதுனால நாங்கள் இதை எடுத்துருக்கோம். இப்போ இது அப்புறம் வந்து இந்த சோப்பு, இது வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு, வின்னு இல்லைன்னா வின் லிக்விட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாமா? ஒரு கவுல் எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நம்ம வாட்டர் ஊற்றணும். தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, தண்ணி இப்போ ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் எடுத்து இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து இதில் இந்த சூப்பில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை இப்போ நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா இது கரை அந்த ப்ளூ கலரில் லைட்டாக ஆகிற கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகும். இந்த வாட்டராக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும். அந்த தடத்து வரைக்கும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்தப்போ தான் நீங்கள் விட்டுட்டு இது இப்போ ஊறணும். அதை எடுத்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது இதில் வந்து கம் எடுத்துக்கலாம். கம் எடுத்துக்கும் இதில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். எங்ககிட்ட இன்னொரு கம் கூட இருக்குது, இதையும் போட்டிருக்கோம். அப்போ தான் கலர் அழகாக வரும். இப்போ நம்ம இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா சோப்பு, அதை இதில் நம்ம போடணும். இதில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம். அடுத்தது இந்த லிக்விடு நம்ம முன்னாடி செஞ்சு வச்சிருந்தோம்ல, இந்த லிக்விட் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது மாதிரி வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எடுத்து காட்டுறோம் பாருங்க. வாவ், நல்லாவே வந்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.